ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகே. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் 25. संवर्धयन्ति यत्कामा स्वराज्य परिभाविता दुर्लभा न अपि सिद्धानां मुकुन्दं हृदि पश्यत. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சம்வர்தயந்தி அதிகரிக்கும் மகிழ்ச்சி, யத் ஏனெனில், காமா அத்தகைய விருப்பங்கள், ஸ்வராஜ்ய பகவானுக்கு தொண்டு செய்வதனும் தனது சுயநிலையில் நிலை பெற்றுள்ள, பரிபாவிதா இத்தகைய விருப்பங்களில் ஊறிய, துர்லபா மிகவும் அரிதாக அடையப்படும், ந இல்லை, அப்பி கூட, சித்தானாம் பெரும் யோகிகளின், முகுந்தம் பரமபுருஷரான ஸ்ரீகிருஷ்ணரை, ஹிருதி இதயத்தில், பஷ்யத எப்போதும் காண்பதில் பழக்கப்பட்டவர்கள். டிரான்ஸ்லேஷன். பகவானுக்கு தொண்டு செய்யும் உன்னத ஆனந்தத்தில் மூழ்கியவர்கள் பெரும் யோகிகளால் அடையப்படும் சித்திகளை கூட விரும்புவதில்லை. ஏனெனில், எப்போதும் கிருஷ்ணரை பற்றியே இதயத்தில் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு பக்தரால் உணரப்படும் உன்னத ஆனந்தத்தை இத்தகைய சித்திகள் அதிகரிப்பதில்லை. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். தூய பக்தர் ஒருவர் உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவதில் மட்டுமல்லாமல் யோக சித்திகளை பெறுவதிலும் விருப்பமற்றவராகவே இருக்கிறார். பக்தி தொண்டுதான் உண்மையான பூரணத்துவம் ஆகும். அருவ பிரம்மத்தில் இரண்டர கலப்பதால் அடையப்படும் மகிழ்ச்சியும், அனிமா லஹிமா பிராப்தி முதலான அஷ்ட சித்திகளால் அடையப்படும் மகிழ்ச்சியும் பக்தனுக்கு எவ்வித ஆனந்தத்தையும் அளிப்பதில்லை. ஸ்ரீல பிரபோதானந்த சரஸ்வதி குறிப்பிட்டது போல, கைவல்யம் நரகாயதே த்ரிதச பூர் ஆகாச புஷ்பாயிதே துர்தா அந்தேந்திரிய கால சர்ப்ப படீலி புரோகாத தம்ஸ்ட்ராயதே விஸ்வம் பூர்ண சுகாயதே விதி மகேந்திராஸ் ச கீடாயதே யத் காருண்ய கடாக்ஷ வைபவதாம் தம் கௌரவம் ஏவ ஸ்தும. பக்தரொருவர் பகவான் சைத்தன்யரின் கருணையால் பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டு செய்யும் நிலையை அடையும் போது அருவ பிரம்மத்தை நரகத்திற்கு ஒப்பானதாகவே நினைக்கிறார். மேலும் ஸ்வர்கலோக இன்பத்தை ஆகாஷ புஷ்பத்தை போல கற்பனையான ஒன்றென்றும் கருதுகிறார். அஷ்ட சித்திகளை அவர் பல்லில்லாத விஷப்பாம்புக்கு ஒப்பிடுகிறார். அஷ்டாங்க யோகி முக்கியமாக புலன்களை அடக்குவதிலேயே ஸ்ரத்தை கொண்டவராக இருக்கிறார். ஆனால் ஒரு பக்தரின் புலன்கள் பகவத் தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி உச்சியதே. தனிப்பட்ட முறையில் புலன்களை அடக்க வேண்டிய தேவை இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் 25 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.